ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் மில்க் தான் பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 400 ml தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பால் நல்லா காய்ச்சி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் கூலிங்க்காக. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்தாச்சு. இதுக்கு சர்பத் பண்ணுறதுக்கு நான் 777 ரோஸ் சர்பத் தான் எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்க்க வேணாம், அதுலேயே சர்க்கரை இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் மட்டும் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றிட்டு ஒரு 75 ml சிரப்பு அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸியில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக செஞ்சிடலாம் டக்குன்னு. நல்ல நுர பொங்க பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ரோஸ் மில்க் அப்படியே இந்த நுரையோடு குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். பால் சில்லுன்னு இருக்கிறனால நான் ஜாரில் ஐஸ் க்யூப் சேர்க்கலை, தனியாக சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்கை ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.